ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ளூ கிடைக்குது. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அந்த க்ளூ ஒரு இடத்துக்கு லீட் பண்ணுது. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ தான் அவருக்கு ஒன்று தெளிவாக புரியுது. அவர் க்ளூவை கண்டுபிடிக்கவே இல்லை. அவர் க்ளூன்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்ததே அந்த மாஸ்டர் மைண்ட் வச்ச ஒரு ட்ராப். அந்த ஆஃபீஸரை மிஸ்டைரக்ட் பண்ணுறதுக்காக வச்ச ஒரு ட்ராப் தான் அந்த க்ளூ. அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டோம், ட்ரேடை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினச்சிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க. ஆனால் அது கடைசியில் போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்ட பிறகு தான் புரியுது அது ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, இன்ஸ்டிடியூஷன் ரீட்டைல் ட்ரேடரை மிஸ்டைரக்ட் பண்ணுறதுக்காக வச்ச ஒரு ட்ராப். அந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கவே இல்லை, உங்களை ட்ரேட் எடுக்க வச்சுருக்காங்க. அந்த ட்ராப் என்ன, அந்த ட்ராப்பை எப்படி செட் பண்ணுறாங்க, அந்த ட்ராப்பில் எப்படி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் விழுறாங்கன்றதான் இன்னைக்கு மார்க்கெட் ஃபைல் 003ல நம்ம பார்க்க போகிறோம். லெட் த இன்வெஸ்டிகேஷன் பிகின். தி ஆர்ட் ஆஃப் மிஸ்டைரக்ஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ரீட்டைல் ட்ரேடரை ஒரு மிஸ்டைரக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்லேருந்து அவங்க எப்போ உங்களுக்கு தேவையே இல்லாத போது உங்களை வாங்க வைக்கிறாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போது இதை பற்றி கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்னா ஏஎம்டி பற்றி தெரியணும். ஏஎம்டி, இந்த ஏஎம்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 is accumulation, number 2 is manipulation, and number 3 is distribution. So accumulation, manipulation and distribution. So இதுதான் முக்கியமாக 3 விஷயம் இன்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுறது. ஆனால் அக்யூமுலேட் பண்ண வேண்டிய இடத்துல ரீட்டைல் ட்ரேடரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய இடத்துல ரீட்டைல் ட்ரேடர் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் ஸ்டாப் பண்ணிங்க்கு யூஸ் பண்ணுறது தான் மேனிப்புலேஷன். ஸோ இதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னென்னா ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி, அப்போ இந்த 100 கிலோமீட்டர் ரேடியஸில் நிறைய லேண்டுங்க இருக்கும், கரெக்டுங்களா? இன்னும் அது வந்து சிட்டி அளவுக்கு டெவலப் ஆகலை. ஆனால் சிட்டியோட ரேட்டும் அந்த லேண்டோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்னல் நியூஸ் வருது. என்ன நியூஸ்னால், அந்த சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய லேண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏர்போர்ட் வரப்போகுது, இந்த ஏர்போர்ட் சேர்ந்த மாதிரி ஒரு மாலு, அதை சுற்றிலும் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வரப்போகுதுன்ற நியூஸ் யாருக்குமே தெரியாது. இப்போது இந்த நியூஸ் யாருக்கு தெரியும்னா, அந்த கான்ட்ராக்ட் போட போகிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஏர்போர்ட் வரப்போகுது, ஒரு ஜியோ வரத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் போகும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஏற்கனவே அந்த கான்ட்ராக்டர்ஸு அதை சுற்றி இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த நியூஸ் தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் அந்த 100 கிலோமீட்டர் ரேடியஸில் அது எங்கே வரப்போதோ அந்த சுற்றி இருக்கிற லேண்டெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? தே ட்ரை டு அக்யூமுலேட். அப்போ இந்த நியூஸை வெளியே விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக இந்த நியூஸை முடிஞ்ச வரைக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த நியூஸ் வெளியே பப்ளிக்காக தெரிஞ்சிச்சுன்னா லேண்டு வச்சுருக்கவங்க யாருமே விற்க மாட்டாங்க. எனக்கு இப்போ நான் வச்சுருக்க லேண்டு 10 லட்சம் பா, அந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா 50 லட்சம் போவோம், நான் ஏன் விற்க போகிறேன் கேட்பாங்களா இல்லையா? ஸோ அப்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த நியூஸை வந்து சேஃப்கார்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் சர்டன் நியூஸஸ் ஹேஸ் டு ஹேப்பன். ஒரு நியூஸ் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னா, எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அக்யூமுலேட் பண்ணும்போது தேர் வில் பி நோ நாய்ஸ் இன் தி மார்க்கெட். ஸோ இந்த அக்யூமுலேஷன் எப்படி நடக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லேண்டோட ரேட்டு இப்போ அவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த லேண்டோட ரேட்டு ₹1,00,000 1 சென்ட் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். கீழே லோவர் சைடில் எவ்வளோ போகுதுன்னா 50K வரைக்கும் போகுது. இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்போ அந்த 100 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறது நம்ம வந்து ஒரு கேப் வச்சுப்போம். என்ன கேப்னா, இந்த 50,000லேருந்து ₹1,00,000 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாங்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 50,000லேருந்து 1,00,000க்குள்ளேயே அதை கேப் பண்ணி மேலே ஏற விடாதுன்னு வாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனால் ஒரு ப்ரைஸை வந்து சப்ரஸ் பண்ணி வைக்க முடியும். எப்படின்னா, இப்போ இத்தனை ஆண்டு காலங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ரேஞ்சு கேப்குள்ளேயே கோல்டு ட்ராவல் ஆகிருந்துச்சு. இப்போ அந்த ரேஞ்சை வந்து லாஸ்ட் இயர் என்னாச்சு, பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து 2026 பெரிய ரேலி இருந்துச்சு. அப்போ அந்த சப்ரஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் பவர் அண்ட் லாட் ஆஃப் மணி. அப்போ அந்த மணியை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்னா, இங்கே வந்து பையர்ஸ் வரணும் அண்ட் செல்லர்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறது தான் ப்ரைஸ். இப்போ ₹1,00,000 ஒருத்தன் விற்கிறேன்னு சொல்கிறான்.
பக்கத்து லேண்டுக்காரன் என்ன சொல்கிறான், நான் வந்து 1,20,000 கொடுத்தீங்கன்னா நான் விற்கிறேன் அப்படின்றான். அவங்ககிட்ட வாங்குறது இல்லை. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு லேண்டு என்ன பண்ணுறாரு, இல்லைங்க எனக்கு 1 லட்சம் வந்தாலே போதும்னும் போது அப்போ டீல் வந்து 1 லேக்கில் முடியுது. இங்கே தான் 120 இருக்குது, 1,20,000 இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அவங்க 1 லட்சத்துக்கு மேலே ஆஃபர் பண்ண மாட்டாங்க. கேட்குறவங்க கேட்குறாங்க 120. அதுதான் பெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். மார்க்கெட் ஆர்டரில் போய் டெப்த்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 லேக் இருக்கும், 110 இருக்கும், 120 இருக்கும், 130 இருக்கும். ஆனால் அங்கே வந்து ஆர்டர் ஃபில் ஆகாது. ஏன்னால் வாங்கக்கூடியவங்க அதை கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே ஆர் நாட் ரெடி டு ப்ரொவைட் 120. அப்போ அந்த 1 லேக் ரேஞ்சு மட்டும்தான் நான் வாங்குவேன். அதுக்கு மேலே இருக்கிறத கொடுத்தேன்னா நான் வாங்க மாட்டேன்னு ப்ரைஸ் ரேஞ்சை இதுக்குள்ளேயே வைப்பாங்க. அப்போ அதே ரேஞ்சுக்குள்ளேயே 50யும் 1 லேக்குள்ளே தான் அவங்க ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா தே ட்ரை டு அக்யூமுலேட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். இப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு வேலை என்ன இருக்குன்னா, முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற லேண்டை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸே அக்யூமுலேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் லேண்ட் எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி முடிச்சாச்சு. நியூஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க நெக்ஸ்ட் பையர் சொல்கிறார், 1 லட்ச ரூபா இல்லை 1,20 கொடுத்தீங்கன்னா நான் விற்கிறேன்றேன். இப்போ ஃபஸ்ட்டு டைம் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, 120 தேர் மேக்கிங் அன் ஆர்டர். அந்த 120ல் ரெஜிஸ்டர் ஆகுது. ஆன உடனே ப்ரைஸ் என்ன ஆகும், 1 லட்சத்தை விட்டு ஃபஸ்ட்டு டைம் வெளியே வருது. கரெக்டுங்களா? அடுத்த இது ஒருத்தர் 130 கொடுக்குறேன்றார். ஓகே நான் பை பண்ணிக்கிறேன், 130லேயும் பை ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு வந்து ஏறிக்கிட்டே போகும். ஆனால் இந்த அக்யூமுலேஷன் டைமில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அது என்னன்னா, தேர் வில் பி நோ நாய்ஸ் இன் தி மார்க்கெட். இந்த இடத்துல இதை பற்றின எந்த நியூஸுமே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே தே வில் ட்ரை டு சப்ரஸ். ப்ரைஸஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வைக்கணும்னு பார்ப்பாங்க, நியூஸ் வெளியே லீக் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணிட்ட பிறகு தான் இது ஸ்டார்ட்டே ஆகும் ரேலி. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், அக்யூமுலேஷன். அப்போ அக்யூமுலேஷன் ஃபேஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, தேர் வில் பி நோ நாய்ஸ் இன் தி மார்க்கெட். இது வந்து அக்யூமுலேஷன். இந்த அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே ஏறுதுங்களா, இதுக்கு பேர் வி கால் இட் அஸ் ட்ரெண்ட். ஸோ இது வரைக்கும் என்னன்னு சொல்கிறோம், அக்யூமுலேஷன் சொல்கிறோம். இதை வந்து ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். இப்போது இதே மாதிரி மேலே போயிட்ட பிறகு லெட்ஸே 180 to 200. இப்போ இந்த ரேஞ்சை வந்து கேப் பண்ணுறாங்க. என்னென்னா, அதான் முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு ரீட்டெயில் ட்ரேடரால் ஒரு இண்டிவிஜுவலால் ப்ரைஸை கேப் பண்ணவோ பாட்டம் பண்ணவோ முடியாது. ஏன்னா ப்ரைஸ் ஏன் ஏறுது இறங்குது அப்படின்றதுக்கான முக்கியமான காரணமே வந்து இட் இஸ் நாட் மூவிங் பிகாஸ் ஆஃப் பையிங். சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பட் நான் வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரைஸ் ஏன் ஏறுது இறங்குதுன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா, 100 ரூபாயில் இருக்க ப்ரைஸு 110 ரூபா போகணுன்னா இந்த 110 ஸ்ட்ரைட்டாக 100 ரூபா ஓகே, நெக்ஸ்ட்டு 110 இருக்கிறத மார்க்கெட்டில் ப்ரைஸ் எகுருமானா எகுறாது. ஏன்னா இந்த 100க்கு நடுவில் நிறைய ப்ரைஸஸ் இருக்கும், நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த ப்ரைஸ் 100லேருந்து 110 போகிறதுக்கு இந்த ஆர்டர் எல்லாமே என்ன ஆகணும், உங்களுக்கு ஃபில் ஆகணும். 101, 102, 103, 104, 105 என்ன ப்ரைஸ் கொடுத்தாலும் வாங்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஃபைனலாக மார்க்கெட் வந்து 110 போய் சேரும். ஸோ ப்ரைஸ் டசன்ட் மூவ் பிகாஸ் ஆஃப் பையிங், இட் மூவ்ஸ் when you keep on buying. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரைஸுன்றது ஏற்றமோ இறக்கமோ வாங்கிறதுனால ஆகிறதில்ல, வாங்கிக்கிட்டே இருக்கணும், இல்லை விற்றுக்கிட்டே இருக்கணும். இது பண்ணால் மட்டும்தான் ப்ரைஸு நீங்கள் எதிர்பார்க்குற இலக்கை போய் சேரும். அது வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கானா கிடையாது, இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் அவங்க ஒரு இடத்துல கேப் பண்ணணும்னு நினச்சாங்கனாலும் கேப் பண்ண முடியுது. ஏன்னா 180 கீழே அவன் விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை, 200க்கு மேலே ஏற்ற விட்றதுக்கும் ரெடியாக இல்லை. ஒரு சின்ன புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இந்த ஆட்டோ ஸ்டாண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓலா ஊபர் இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் முன்னாடிலாம் நீங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட போனீங்கனாலே அவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பா மினிமம் 100 ரூபா, இதுக்கு கம்மி யாரும் ஆட்டோ ஓடக்கூடாது, யாராவது இது பண்ணிங்கன்னா ஸ்டாண்டை விட்டு தூக்கிட்டு வருவாங்களே, அதே மாதிரி தான். அப்போது இன்ஸ்டிடியூஷன் ரேஞ்சில் இருக்கும் தான் பெனட்ரேட் பண்ண முடியும். இப்போ எப்படி ஓலா ஊபர்லாம் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து அதுக்குள்ளே பெனட்ரேட் ஆனாங்களோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கெட்லேயும் ஒரு பெனட்ரேட் பண்ணணும்னா இட் டேக்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் டு பீட் அன் இன்ஸ்டிடியூஷன். ரீட்டைல் ட்ரேடரால முடியாது. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 180 வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அவங்க கீழே வாங்கி வச்சதை எல்லாத்தையும் விற்கணும். அவங்க கீழே 100 ரூபாயில் அக்யூமுலேட் பண்ணதை இப்போது 200 ரூபாயில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு தான் ஒரு பெரிய பிளான் பண்ண போகிறாங்க. இந்த பிளானு தான் வந்து நம்ம அதை சொன்ன இன்ட்ரோவில் சொன்ன க்ளூ. நான் எப்படி அந்த டிடெக்டிவ்க்கு ஒரு க்ளூ கிடச்சிடுச்சின்னு நினச்சிட்டு உள்ளே போய் தேட போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அந்த க்ளூ வந்து க்ளூ கிடையாது, இட் வாஸ் அ மிஸ்டைரக்ஷன். அதே மாதிரி தான் இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட பெரிய டூலை இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த டூலுக்கு பேர் தான் நியூஸ்.
ஸோ இந்த நியூஸை வச்சு தான் உங்கள் அத்தனை பேரையும் பை பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டூல் தான் நியூஸ். இந்த நியூஸில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒன்றும் இல்லை, பேமெண்ட் கொடுத்து இல்லை ஏதாவது நியூஸை சர்க்குலேட் பண்ணி விட்டு இந்த மாதிரி வரப்போகுதுன்னு ஒன்று ஆப் போட்டு வருது. இல்லை ஸ்டாக் மார்க்கெட்னா ஸ்டாக் ஏறப்போகுது, அடுத்தது 250, அடுத்தது 300, இந்த 100லேருந்து 200 போகிற வரைக்கும் அந்த பற்றி நியூஸே வந்திருக்காது. இப்போ 200 போயிட்ட பிறகு எல்லா நியூஸ் சேனலும் அந்த ஸ்டாக்கை பற்றி தான் பேசுவாங்க, அந்த கரன்சியை பற்றி தான் பேசுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக மக்களோட மைண்ட் செட் எல்லாமே அதுக்குள்ளே போகும். ஓகே, இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, நம்ம ஏன் பை பண்ணக்கூடாதுன்னு பை பண்ணுவீங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பை பண்ணலை, உங்களை பை பண்ண வச்சாங்க. பிகாஸ் ஆஃப் நியூஸ். இதுதான் டூல். இந்த டூலை அவங்க யூஸ் பண்ணுறதுனால தான் பல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இன்றைக்கும் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ த பிக்கஸ்ட் எனிமி ஃபார் அ ரீட்டைல் ட்ரேடர் இஸ் நியூஸ் பேஸ்ட் கால்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூஸில் பை பண்ணுறாங்க, நியூஸில் செல் பண்ண சொல்கிறாங்கன்னா தயவு செய்து பை பண்ணாதீங்க. அதனால தான் வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்குது. என்னென்னா, பை த நியூஸ், செல் த மார்க்கெட். நியூஸை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க, பையின்னு சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க, ஆனால் மார்க்கெட்டில் போய் விற்றுருங்க. இதுதான் நம்ம ரொம்ப உன்னிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ நெவர் ட்ரஸ்ட் அண்ட் நியூஸ் அண்ட் ட்ரை டு ட்ரேட். நான் போன வீடியோலேயும் அதுதான் பார்த்துருப்போம். எப்படி அந்த $120 கிட்ட க்ரூட் ஆயில் போகும்போது 140 போகுது, 160 போகுதுன்னு சொல்லி எல்லா ரீட்டைல் ட்ரேடரும் பை பண்ண வச்சுட்டு அவங்க செல் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. இப்படி தான் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. அந்த டூலையும் அந்த வெப்பனை அவங்க மாற்றவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாம ரீட்டைல் ட்ரேடர் தான், நம்ம உஷாராக கொஞ்சம் வெளியே வந்துடணும். இப்போ இந்த இடத்துல வந்து நியூஸ் வந்தோடனே தே ஸ்டார்ட் டு டிஸ்ட்ரிபியூட். எல்லாத்தையும் செல் பண்ணுன்ட்டு இவங்க எல்லாத்தையும் வாங்கி வச்ச $100 விற்றதெல்லாம் $200 விற்றுட்டு இவங்க எல்லாத்தையும் விற்கும் போது இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இன்ஸ்டிடியூஷன்ஸு. இங்கே ஆனால் பை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்போ என்ன ஆகிடும், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பை பண்ணி முடிச்சுட்டு இவங்க இப்போ லட்சம் 90 to 95% எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, சேல் பண்ணிட்டாங்க. சேல் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ப்ரைஸ் மேலே ஏறும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஏறும். எப்படி ஏறும்? 200லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 210 போகும். இருக்கிற மிச்ச மீதி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அத்தனை பேருமே உள்ளே வருவாங்க. ஐயோ எம்புங்கடா ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண போகிறோம். இங்கே தான் ஃபோமா ஒர்க் ஆகும், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ 200 சொன்னாங்கப்பா, நியூஸில் கரெக்டாக தான் சொன்னாங்க, இப்போ 210 போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ வாங்கலான்னு உள்ளே போவாங்க. வாங்கி முடிச்ச பிறகு மார்க்கெட் 210லேருந்து வரும் 180, 160, 140 விழுந்துக்கிட்டே வரும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்து முடிச்சுட்டு இருப்பான். இதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல தான் என்ன நடந்துச்சுன்னா, இட் வாஸ் மேனிப்புலேஷன். ஸோ கீழே பார்த்தது அக்யூமுலேஷன், மேலே பார்த்தது டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட எண்டில் ஒரு சின்ன மேனிப்புலேஷன். இந்த மேனிப்புலேஷன் எதுக்குன்னா, மிச்ச மீதி யாரெல்லாம் வாங்காமல் வெயிட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் உள்ளே ட்ராப் பண்ணுறதுக்கு தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை கொஞ்சம் ஏற்றுற மாதிரி ஏற்றுவாங்க, கேப்பை பிரேக் பண்ணி கொஞ்சம் ஏற்றணுன்னு. இப்போ என்ன ஆகிடும்னா, 210 போயிடுச்சா, இன்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் விற்றுட்டாங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஏறணும், 220 போனோன்னா 210லேருந்து 220க்குள்ளே இருக்க ஆர்டர் எல்லாமே ஃபில் பண்ணணும். அது ஒரு ரீட்டைல் ட்ரேடரால் முடியுமானா முடியாது, இன்ஸ்டிடியூஷனால தான் முடியும். அவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் பை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ரீட்டைலர்ஸ் பை பண்ண 210, 11க்கு மேலே பை பண்ணுறதுக்கு குவான்டிட்டி இல்லை. அப்போ என்ன ஆகும், ஒருத்தர் ரீட்டைல் ட்ரேடர் 180, 190 வாங்கியிருப்பார். இப்போ 210க்கு மேலே தாண்டலைன்னும் போது பொறுமை இருக்காது. ஃபஸ்ட்டு திங் செல் பண்ணுவார். சரிப்பா 211, 10 நான் கொடுக்குறேன்னு. நெக்ஸ்ட்டு அந்த $1 இறங்கினோடனே இன்னொருத்தர் பார்ப்பார், இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, 210 திரும்பி நானும் கொடுக்குறேன், 209 கொடுக்குறேன், 8 கொடுக்குறேன்னு கொஞ்சம் மார்க்கெட் இறங்க ஆரம்பித்த உடனே எல்லாரும் பேனிக் செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிடும். பேனிக் செல்லிங் பண்ண உடனே என்ன ஆகும்னா, மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால் அகெயின். ஸ்லோலி என்ன ஆகும், எல்லாமே மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் ஆகிடும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இவங்க ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி வெளியே போயிட்டாங்க. இப்போ ரீட்டைல் ட்ரேடர் அவங்களுக்கே திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகும், இட் ஸ்டார்டட் டு ஃபால். இதை தான் வந்து 1900s ஃபேமஸ் ஸ்டாக் மார்க்கெட் அனாலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் ரிச்சர்ட் வைக்காஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு தியரியாக கொண்டு வந்தார். அதுதான் ரிச்சர்ட் வைக்காஃப் தியரி. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டில் தேர் வில் பி அன் அக்யூமுலேஷன். இந்த அக்யூமுலேஷன் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் வாண்டடாக இந்த இடத்துல கீழே ஒரு பிரேக் கொடுப்பாங்க. இந்த பிரேக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் அவர் என்னன்னு பேர் வச்சார்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். அந்த ஸ்ப்ரிங்குக்கு பேர் தான் நம்ம இன்றைக்கி என்னன்னு சொல்கிறோம், மேனிப்புலேஷன் சொல்கிறோம், ஈஸியாக புரியறதுக்கு. இந்த ஸ்ப்ரிங்குன்றது என்னென்னா, ப்ரைஸ் ரேஞ்சு 100, கீழே 80, இந்த ஸ்ப்ரிங்கு 70. இந்த மேனிப்புலேஷன் பாயிண்ட் எதுக்குன்னா 70. கீழே வந்தவொடனே பல பேர் என்ன ஆயிடுச்சு,
அவ்வளோதான், மார்க்கெட் வந்து கீழே போக போகுதுன்னு நினச்சி இந்த இடத்துல ரீட்டைலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ட்ரெண்ட். இந்த இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். அவர் வந்து அதை அப் த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவார், டவுன் த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவார். ஸோ இது நமக்கு வேணால் நம்ம ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், ஈஸி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அக்யூமுலேஷன் போயிட்டு இந்த இடத்துல சின்ன சின்ன லெவல்ஸில் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரீஅக்யூமுலேஷன் சொல்லுவோம். ரீஅக்யூமுலேஷன்ன்றது யாருன்னா, இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்திருப்பாங்க. இந்த இடத்துல யார் வந்திருப்பாங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். புரியுதுங்களா? கீழே இன்ஸ்டிடியூஷன் வந்தாச்சு, நடுவில் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ரீஅக்யூமுலேஷனில் என்டர் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அண்ட் ஃபைனலி அகெயின் என்ன வருது, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். வாங்கி வச்சதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி இந்த இடத்துல ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும். எதுக்கு? மற்றவங்க எல்லாரையும் உள்ளே வர வைக்கிறதுக்கு. வந்துட்ட பிறகு தென் அகெயின் மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். மறுபடியும் ஃபாலோ ஆகும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி டவுன் ட்ரெண்ட் வந்து மறுபடியும் ஃபைனலி அதே சைக்கிள் அக்யூமுலேஷனில் போய் முடிஞ்சிடும். ஸோ இந்த சைக்கிள்ஸ் அக்யூமுலேஷன் ஸ்டார்ட் ஆகி ரீஅக்யூமுலேஷனில் போய் ட்ரெண்டு மார்க்கெட்டில் போய் கடைசியில் டிஸ்ட்ரிபியூஷன், மேனிப்புலேஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபைனலி அக்யூமுலேஷன். ஸோ இந்த சைக்கிள்குள்ளேயே தான் ரிச்சர்ட் வைக்காஃப் மார்க்கெட்டுன்றது இப்படி தான் போயிட்டு அப்படின்றது அவரோட கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்போட எக்ஸ்டென்ஷன் தான் நிறைய பேர் இதோட நியூ நேம்ஸ் எல்லாம் வச்சு கிரியேட் பண்ண விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி கான்செப்ட், ஸ்மார்ட் மணி கான்செப்டாக இருக்கட்டும், ஐசிடி இன்னர் சைக்கிள் ட்ரேடிங், ஐசிடி மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இதுலேருந்து வந்த கான்செப்ட் தான். அது புரியுதுங்களா? ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரிச்சர்ட் வைக்காஃப். எப்படி இப்போ நமக்கு செபி இருக்கோ அதே மாதிரி அன்னைக்கு இருக்க ரெகுலேட்டரியில் இருக்க ஒரு ஆஃப் தி ஆஃபீஸர் தான் ரிச்சர்ட் வைக்காஃப். ஸோ அவர் கண்டுபிடிச்ச தியரி தான் இந்த அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தியரி. ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மாற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனிப்புலேஷன். இந்த மேனிப்புலேஷன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ்னால தான் வரும். ஸோ அப்போது முக்கியமாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியூஸ். ஸோ அதனால தான் சொல்கிறது, நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரை டு ட்ரேட் யூஸிங் ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ். முதல்ல இது என்ன ஃபேஸுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னா இட் வில் பி ஈஸியர். இப்போ ஒரு கேள்வி வரலாம், சார் ஓகே இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நல்லா இருக்குது, நான் எப்படி இது அக்யூமுலேஷன் கண்டுபிடிக்கிறது? இவங்க தான் இவ்வளோ சைலண்ட்டாக பண்ணுறாங்களே, இங்கே தான் எந்த நியூஸுமே வராது, நியூஸ் வந்தாலே இங்கே தானே வருது, இங்கே நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இங்கே தான் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டிக்கு தள்ளி 100 கிலோமீட்டரில் நிறைய லேண்ட்ஸை வாங்கி போட்டுகிட்டே இருக்காங்க, எந்த நியூஸுமே இல்லை, யாருக்குமே இதை பற்றி தெரியல. ஆனால் இவங்க மறைக்க முடியாத ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எங்கன்னு சொல்லுங்கள், தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். கரெக்டாக? என்ன தான் நீங்கள் மறைச்சி பண்ணாலும், நியூஸே வெளியே விடலனாலும், எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரட்டாக ஹேண்டில் பண்ணாலும் ஒரு இடத்துல மறைக்க முடியாது. அது எந்த இடம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். ஏன்னா எல்லா இடத்துலையும் பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிறது ரெஜிஸ்டர் ஆகவே ஆகணும். அதே மாதிரி தான் நம்மளோட மார்க்கெட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் சார்ட்ஸ். ஸோ சார்ட்ஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆக்ஷன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். செல்லர் என்ன பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார்ட்ஸ். அப்போ சார்ட்ஸை போய் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா, என்னப்பா இந்த ஏரியாவில் ஒன்றுமே நடக்காது, எப்போயாவது மாதத்துக்கு ஒரு 2 லேண்டு வாங்குவாங்க, இப்போ என்ன திடீர்னு ஆயிரக்கணக்கான 10,000 லேண்டு டக்குன்னு சேல் ஆகிட்டே இருக்குது, என்ன நடக்குதுங்க? புரியுதுங்களா? அப்போ யாரோ ஒருத்தர் கணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கணிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் என்னன்னா சார்ட்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ நம்ம சார்ட்ஸில் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிடும்னா அக்யூமுலேஷனாக டிஸ்ட்ரிபியூஷனாக எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டுனா என்னன்னு தெரியும். இப்போ ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, கீழே வந்து பாட்டமில் மார்க்கெட் ஒரு சைட் வேஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ கண்டுபிடிச்சலாம் இது அக்யூமுலேஷன் ஃபேஸ். இல்லை மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது, ஃபைனலாக அந்த டாப் வந்து ரீச் ஆகும்போது திருப்பி ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரினா தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் எங்கே கண்டுபிடிக்க முடியும்னா சார்ட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் சார்ட் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் ரிச்சர்ட் வைக்காஃப் வந்து சார்ட்ஸை யூஸ் பண்ணார். யோசிச்சு பாருங்கள், 100 வருஷத்துக்கு முன்னாடி டிக்கெட் டேப்பை வச்சு அவர் கண்டுபிடிச்ச ஸ்டடீஸ் இந்த அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துடுச்சு, சார்ட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறோம், நிறைய சைட்ஸ் வந்துடுச்சு. இதில் போய் உள்ள கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா டெஃபினட்டாக நாமளும் மார்க்கெட்டில் அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி இன்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டாக போக போகிறதில்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணோன்னா வீல் ஆல்சோ பி ஏபிள் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். இப்போ நான் இதை உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன், எப்படி அக்யூமுலேஷன் நடந்துட்டு இருந்துச்சு ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன்
அக்யூமுலேஷன். போன வீடியோவில் நிறைய பேர் சொன்னீங்க சார் முடிஞ்சு போன சார்ட்டை யாரும் வேணால் அனலைஸ் பண்ணி காட்டலாம். நான் என்ன பண்ணேன்றதையும் உங்களுக்கு அதில் தெளிவாக காட்டுறேன். இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ சார்ட்டில் காட்டுறேன். இந்த சார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் சார்ட். இப்போ இந்த சில்வர் சார்ட் யோசிச்சு பாருங்கள். 1990s சில்வரு 2025 வரைக்கும் இந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து என்ன பண்ண முடியல, பிரேக்கே பண்ண முடியல. அதுதான் $50, அரௌண்ட் $49 ரேஞ்சை வந்து சில்வரால் பிரேக் பண்ண முடியல. கீழே பாட்டமும் இதுதான் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் மாதிரி. இந்த ரேஞ்சுக்கு கீழே உடைக்கவும் முடியல, இந்த ரேஞ்சுக்கு மேலே உடைக்கவும் முடியல. இந்த ரேஞ்சுக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பாட்டம் அடிச்சிடும், இந்த ரேஞ்சுக்கு வந்தால் பாட்டம் அடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த டைம் தான் என்ன ஆச்சு, மார்க்கெட்டு பிரேக் ஆச்சு. ஸோ இந்த ஃபேஸ் தான் we call it as அக்யூமுலேஷன் ஃபேஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த டைமில் எல்லாம் சில்வரை பற்றி எதாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? 2026 இந்த சர்ஜுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் சில்வரை பற்றி பெருசாக ஒரு பொருட்டாக யோசிச்சிருப்போம்? யாருமே கிடையாது. எல்லாருமே என்ன நினச்சோம், அது சில்வர், நமக்கு கோல்டு தான்ப்பா, சில்வர்லாம் இது அந்தளவுக்கு பெருசாக இப்படி தானே இருந்தோம். ஆனால் 2026 எவ்வளோ சில்வர் நியூஸ் வந்துச்சு. பாமர மக்கள்லேருந்து எத்தனை பேருமே சில்வரை வாங்குறதுக்கு ஓடினாங்க. ஏன் ஓடினாங்க? ஏன்னா நீங்கள் வாங்கலை, உங்களை வாங்க வச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ஃபேஸில் எத்தனை பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இல்லை சில்வர் இவ்வளோ பெருசாக ஏற போகுதுன்ட்டு? ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் சார்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லை இது அக்யூமுலேஷன் போகுது, ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வாட்டி பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் பிரேக் ஆகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இதெல்லாம் முன்னாடி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ரெடிக்ட் பண்ணது தான், நான் வீடியோவே போட்டிருக்கேன், அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் சில்வர் பிரேக்ஸ் அபவ் 65,000, ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக 66,000க்கு மேலே எனக்கு டெய்லியில் க்ளோஸ் ஆகிடுச்சுனால் I'll go for a buy in silver. So கண்டிப்பாக வந்து we are going to see a new all time high. உடச்சதுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கு, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே நமக்கு மினிமம் 74,000. ஸோ 66,000 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 8,000 rupees கேஜிக்கு வந்து உங்களுக்கு சில்வர் ஏறும். ஸோ இன்னும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மக்கள் என்ன பண்ணலான்னா, கோ ஃபார் சில்வர். ஓகே, உங்களுக்கு கோல்டு எந்த அளவுக்கு ப்ரெஷியஸ் மெட்டலோ சில்வரும் ப்ரெஷியஸ் மெட்டல் தான். கோல்டு எந்த அளவுக்கு ஏறிச்சோ அதே மாதிரி தான் சில்வரும் ஏறிட்டு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சில்வரோட ரேட்ஸும் ஏறிட்டு தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கிராம் சில்வரோட விலை நீங்கள் வெறும் 80 ரூபா தான். நீங்கள் 80,000 வச்சுருந்தீங்க, 1 கிலோ சில்வர் வாங்கி வந்து வீட்டில் வச்சிடலாம். சில்வர் வாங்கி காயின்ஸாக வைங்க. தயவு செய்து ஆர்னமெண்ட்ஸாக போவாங்க. சில்வர் வாங்குறீங்கனாலும் காயின்ஸ் அண்ட் பார்ஸாக வாங்கி வச்சிங்கன்னா லாங் டேர்மில் டெஃபினட்டாக இட் பி யூஸ்ஃபுல். ஒரு வேளை எனக்கு கோல்டு வாங்குற அளவுக்கு இப்போது கேஷ் இல்லை, 1 கிராமில் என்னால் பண்ண முடியாதுன்னா நம்ம முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சில்வர். ஓகே, சில்வர் வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சில்வர்ஸ்லையோ காயின்ஸ்லையோ இல்லை பார்ஸ்லையோ சின்னதாக வாங்கி வைக்கிறதும் இட் இஸ் பெட்டர். ஸோ சில்வர் இஸ் ஆல்சோ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில்வரும் நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டினாமினேஷன் எப்படின்னா 5 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி கிராம்ஸ் ஆஃப் சில்வர்ஸாக வாங்கி வைக்கிறதும் இட் வில் பி பெட்டர். நெக்ஸ்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சில்வர். இன்னும் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சில்வர் இஸ் கோயிங் டு பி அ பூம். நெக்ஸ்ட் மார்க்கெட், ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட மார்க்கெட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு தான் போகும். ஸோ சில்வரை வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சில்வர் இன்னைக்கு வெறும் 80-90 ரூபாயில் இருக்க சில்வர் நாளைக்கு 1000 ரூபாய் போகலாம் போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. $32 இருக்க சில்வர் இதுக்கு முன்னாடி ஹையே எவ்வளோ போயிட்டு வந்ததுன்னு பாருங்க. ஆக்சுவலி இட் வெண்ட் அப் டு $50, $50 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இருக்கிறதே $32. அப்போ இங்க இருந்து மறுபடியும் சில்வர் $50 போனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70 to 80% என்ன ஆயிடும், டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அதையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃபார் சில்வர். அடுத்து மிடில் கிளாஸுக்கு கோல்டுன்றது சில்வர் தான். முடிஞ்ச வரைக்கும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்டார்ட் டு பை சில்வர். ஃபிசிக்கலாக சொல்கிறேன், கிராம்ஸில் போயிட்டு ஒரு 5 கிராம் காயினோ 10 கிராம் காயின்ஸோ இல்லை பார்ஸோ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சில்வராக வாங்கி வைங்க. சில்வர் இன்னைக்கு நம்ம ஒரு காசுக்கு 120 ரூபா 122 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது எவ்வளோ போனால் 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் இன்வெஸ்டிங் இன் சில்வர் rather than gold. My point of view has changed for gold to silver. இப்போ நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் ஆப்ஷன் வில் பி சில்வர். அண்ட் கோல்டு இருக்கிற அளவுக்கு சில்வர் இல்லை. இன்னைக்கு 100 ரூபா இருக்குது, நாளைக்கு 1000 2000 ஆயிடுச்சுன்னா லிட்டரலி இன் 5 years 2021 நான் பார்க்கும்போது 60 rupees சம்திங் இருந்துச்சு. இன்னைக்கு 125 rupees. ஸோ டபுள் ஆயிடுச்சு. சில்வர் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம். ஸோ நான் சில்வர் பற்றி இந்த வாங்குங்கன்னு சொல்லும்போது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு 140 ரூபா இருக்கு சில்வர். ஏன் நம்ம ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்கும்போது கூட 120 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாலே 145 வரைக்கும். சில்வர் 140லேருந்து 1000 ரூபாய் போகிறதுக்கு ஈஸி. 100 ரூபாயிலிருந்து 140லேருந்து 1000 ரூபாய் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. இன்னைக்கு நமக்கு 140 ரூபா இருக்கு சில்வர். 20% போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 15 ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்களேன், 30 ரூபா கணக்கு. அப்போ 140லேருந்து 170 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சில்வர் இந்த மீன் டைம் இது ஒன்ஸ் ஒரு பீக் எடுச்சுன்னா நெக்ஸ்ட் ராலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சில்வர் கேன் மூவ் அப் டு $50 ஈஸிலி. ஸோ அதனால சொல்கிறேன், சில்வர் வந்து ஏதோ சும்மா வாங்கி வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இண்டஸ்ட்ரியலாகவும் சில்வர் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் வாங்கலைனாலும் இண்டஸ்ட்ரீஸ் வாங்க தான் போகிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு நிறைய எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சில்வரோட விலை பயங்கரமாக ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்களா 2020 அந்த டைம்ல இருந்தே சில்வரை வாங்குங்கன்றதை நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டே தான் இருந்தோம். ப்ளஸ்
இப்போ மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி எங்கே போச்சு? $120 போச்சு. நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட $400 போச்சு ஒரு கிராம் வெள்ளி. போயிட்ட பிறகு இப்போ எல்லாருமே யோசிச்சு பாருங்க, என்ன ஆயிடுச்சு? $120 மார்க்கெட் போயிட்டு வெறும் 2 மாதம் கூட இல்லை, மார்க்கெட் திருப்பி அதே $50 வந்துச்சு. எவ்வளோ? $400 போன சில்வரு அடுத்த கொஞ்ச நாளே பாதிக்கு பாதி வேலை காலி, $200 வந்து நின்றுச்சு. எப்படி போச்சு? இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், சார் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்களா? அதையும் நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். நான் வந்து கரெக்டாக 280 rupees இருக்கும்போது சில்வர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது எனக்கு டெக்னிக்கலாக தெரியும். சரி, இதுதான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக பாட்டமை பிடிக்கிறேன் டாப்பை பிடிக்கிறேன்னு சொல்லலை. நான் இங்கே பாட்டமில் பை பண்ணிட்டேன். டாப்பு இங்கே 400 தான் போய் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ஒரு ஜோன். அந்த ஜோனில் எனக்கு 280 எனக்கு தெரிஞ்சிச்சு. மார்க்கெட் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன போனாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. 280 ஒன்றுமே பண்ணல, கீழே வாங்கினது அத்தனையுமே விற்றுட்டு வந்துட்டேன். விற்றது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவும் போட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் விற்றுட்டேன், இதுக்கு மேலே உங்கள் டெசிஷன். அதையும் காட்டுறேன் பாருங்கள். நான் விற்கும் போது ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 281 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஸோ 281 வந்து நான் மார்க்கெட்டில் சில்வர் எல்லாத்தையுமே விற்றுட்டேன். ஸோ அந்த 6% போக எனக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு கொடுத்தது வந்து அரௌண்ட் 264 rupeesக்கு வந்து பர் கிராமுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் லீடிங் ஜுவல்லர்ஸ்லேயே எங்கே போய் கேட்டிங்கனாலும் அவங்களே முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கேஷாகவும் வாங்கிக்கலாம், இல்லைனா அதை கோல்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஐடியா, நீங்கள் என்ன பண்ணலான்றதை முடிவு பொறுத்த வரைக்கும். ஸோ நான் என்னோட சில்வர் ஃபிசிக்கலாக விற்றுட்டேன். ஸோ இப்போ வீடியோ பார்த்தீங்களா, தெளிவாக 280 சொல்லியிருந்தேன்னா, இப்போது அந்த 280க்கு அப்புறமும் மார்க்கெட் எவ்வளோ போச்சு? 400 போச்சு. 400 போகும்போது எல்லாருமே வீடியோவில் வந்து கமெண்ட் போட்டிங்க, என்னது சார் பாருங்கள் நீங்கள் 280 விற்றுட்டீங்க, ஏமாந்துட்டீங்க, 400 வரைக்கும் போயிட்டு இப்போ நாங்களாம் ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியல, அது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் கூட கிடையாது. 280 to 300 தான் டிஸ்ட்ரிபியூஷனு. 400 போனது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, தட் இஸ் மேனிப்புலேஷன். அதுதான் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு தெரியல, அது 300 to 400 போனதே மேனிப்புலேஷன் லெவல். டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் 250 to 300 முடிஞ்சு போச்சு. ஆனால் மேனிப்புலேஷன் லெவலில் போய் எல்லாருமே ஓகே வாங்கிட்டோம் நினச்சிட்டு இருந்தாங்க. டே சார்ட்டில் காட்டுறேன், அன்றைக்கி வாங்கினது யோசிச்சு பாருங்கள், $120 ஒரே நாள் மார்க்கெட் அரௌண்ட் $60. எவ்வளோ? ஒரு நாளில் $120 எங்கே இருக்குது, $60 எங்கே இருக்குது? அப்போ இந்த இடத்துல யாரோ செல் பண்ணியிருக்காங்கல்ல, யாரோ பை பண்ணியிருக்கணும்ல. பையர் செல்லர் சேர்ந்தால் தானே மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ இந்த இடத்துல யாரோ செல் பண்ணது யார்? தட் வாஸ் யோர் இன்ஸ்டிடியூஷன். இந்த இடத்துல பை பண்ணது யார்? ரீட்டைல் ட்ரேடர். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிங்க, சார் நான் மேலே போய் வாங்கிட்டேன் என்ன பண்ணுறது? இதானே நானும் சொன்ன முன்னாடியே. நான் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது எப்போயோ இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போகிறதெல்லாம் மேனிப்புலேஷன் கேண்டில், இது நமக்கு தேவையில்லை, எனக்கு ப்ராஃபிட் போதும், வெளியே வந்தாச்சு. திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங். இப்போ நான் இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சணும், அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, அதை டெக்னிக்கலாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ட்ரேடை எப்படி எடுக்கணுன்றது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் we at Trade Achievers we teach people. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது. நம்மளோட 80th இயர் இண்டிபெண்டன்ஸ்னால நம்மளோட ஃபுல் கோர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், ஆப்ஷன் ப்ளஸ் அட்வான்ஸ் பேட்டர்ன் ட்ரேடிங் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ளாட் 50% ஆஃபரில் வந்து இந்த 80th இயர் இண்டிபெண்டன்ஸ் டே கொடுத்துட்ருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 70,800 இருக்க கோர்ஸ் ஃபீ வந்து 50%ல 29,900 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு மட்டும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் ஆஃபராக கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் வேலிடாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்களோ நீங்களும் அதே மாதிரி கற்றுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்களும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் do enroll for this course. In case இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிங்க கேட்டிங்கன்னா they'll give you all the details. நம்மக்கிட்ட சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக வர முடியலனாலும் இந்த ஆஃபர் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ நம்ம ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா துபாய், கத்தார், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்க தமிழ் மக்கள் எல்லாரும் வந்து நம்மளோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ லெட் திஸ் இண்டிபெண்டன்ஸ் மேக் யூ an independent and a successful trader. ஸோ போன வீடியோவில் கேட்டதுக்காக திருப்பி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் சம்டைம்ஸ் நம்ம மக்களுக்கு முன்னாடி நடந்ததை சொன்னால் தான் புரியும். ஓகே, நம்ம வந்து சும்மா 10-11 கிடையாது. வி ஆல்ரெடி ப்ரெடிக்டட் த மார்க்கெட். நான் என் சிஸ்டம் என்னன்றது வெளிப்படையாகவே மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இட் வாஸ் அ ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி.
அதனால தான் அதை திருப்பி எடுத்து சொல்கிறேன். ஸோ சில்வரில் இந்த இடத்துல மேனிப்புலேஷன் நடந்துச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் முடியும் போதே நான் வெளியே வந்துட்டு மேனிப்புலேஷனில் பல பேர் மாட்டினாங்க. இந்த இடத்துல வரும்போது எவ்வளோ நியூஸ் வந்துச்சு. சில்வர் கிராஸ் 350, சில்வர் 400, 450, 500, அடுத்தது 1000 தான் போய் நிற்கும்னு சொன்னாங்க. எல்லாருமே ஓடி போய் சில்வர் வாங்குவாங்க. இன்றைக்கி வாங்கின நிலமை யோசிச்சு பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சா? ப்ரைஸு என்ன பண்ண முடியல, இப்போ மேலேயும் ஏற முடியல, கீழேயும் இறங்க முடியல. ஏன்னா திருப்பி ஒரு ஃபேஸ்க்குள்ளே போயிடுச்சு. இது என்ன ஃபேஸுன்றது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஒன்றே புரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ன்றது போன வீடியோவில் நான் இதான் சொன்னேன். இந்த இடத்துல இங்கே நியூஸ் வரப்போகுது, இங்கேருந்து மார்க்கெட் ஒரே நாளில் $60 வந்து விழப்போகுதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் ஸ்டேட் ஆகிடுச்சு, மேனிப்புலேஷனில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஏன்னா டெக்னிக்கலாக தெரிஞ்சதுனால நான் அதுதான் போன வீடியோவில் சொன்னேன். நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப்ஸ் பாட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்லை, நியூஸ் என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆல்வேஸ் பி ஆன் த ரைட் சைட் ஆஃப் த மார்க்கெட். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட முக்கியமான மந்திரம் என்னென்னா இட் இஸ் ஆல்வேஸ் பீயிங் ஆன் தி ரைட் சைட் ஆஃப் தி மார்க்கெட். ஸோ நான் ரைட் சைட் ஆஃப் த மார்க்கெட்டில் இருந்ததுனால மார்க்கெட் கீழே வரும்போது ஐ வாஸ் சேஃப். பை பண்ண இடத்துல கரெக்டாக பை பண்ண, செல் பண்ண வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட், போதும் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். கரெக்டான சைடில் இருக்கிறோமான்றதான் முக்கியமே தவிர டாப்பை ப்ரெடிக்ட் பண்ணுறேன், பாட்டமை ப்ரெடிக்ட் பண்ணுறேன், நியூஸ் வரதுக்கு முன்னாடி எங்கேருந்து அந்த நியூஸ் எடுக்கலான்றதுலாம் தேவையில்லை. யூ ட்ரை டு பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ரீட்டெயிலர்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாறுறது தான் நம்மளோட அஜெண்டாவே தவிர வி ஆர் நாட் ட்ரைங் டு பிகம் அன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு பல்லாயிரம் கோடிக்கான லட்ச கோடியெல்லாம் வச்சுட்டு பண்ணுற அளவுக்கு நம்மளும் கிடையாது. அதே டைமில் டெய்லி லாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரீட்டெயிலரும் வேணாம். வி வில் ட்ரை டு பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ திஸ் இஸ் வாட் மார்க்கெட் ஃபைல்ஸ் 003 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மேனிப்புலேஷன்றது தெளிவாக ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆல்சோ பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.